ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் பற்றி தான். என்னென்னா ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் குயிக்காக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுத்து ஒரு 3 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி கட் பண்ணி போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 2 தக்காளியை நான் கட் பண்ணியும் வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது போட்டால் இது போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 தக்காளி கட் பண்ணியும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம், எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வீட்டிலையே அரைச்ச குழம்பு தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் வீட்டிலையே அரைச்ச பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெசிபி வீடியோ போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் நான் ஊற்றலை, நல்லா எண்ணெயிலேயே தான் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறேன். நமக்கு எண்ணெயிலேயே மசாலா இப்படி நல்லா பொரியும் போது நமக்கு கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி ஊற வைக்கல, அப்படியே தான் எடுத்து வாஷ் பண்ணி போடுறேன். அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அரிசி ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு போடுறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் அரிசி ஊற வைக்காதனால தான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இந்த தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்தோன்னே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி கழுகி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அரிசி நான் ஊற வைக்கல, அப்படியே தான் எடுத்து கழுகி போட்டுக்கிறேன். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். நமக்கு கரெக்டாக 3 விசில் வந்தால் போதும். விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு விசில் வந்துருச்சு.
அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி தம்லேயே விட்டுறலாம் கொஞ்சம் நேரம். அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தம்லேருந்து எடுத்தாச்சு. சாப்பாடு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ரொம்ப குழஞ்சும் போகல, அரிசியாகவும் இல்லை. கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கலரும் நமக்கு அந்த தக்காளி அரைச்சி போட்டனால கலரும் நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய பொருளெல்லாம் எதுவும் தேவையில்ல. புதினா அது இதுன்னு எதுவும் போட தேவையில்ல. ஈஸியாக 10 நிமிஷம் கூட ஆகாது. சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.